இந்த இடத்துல ரசூலா என்ன பண்றாங்க, இந்த உள்ளூர் ஃபுல்லா சேஃப் ஆயிருச்சு. அரபு தீபகற்பத்தில் எந்த த்ரெட்னிங்குமோ இந்த சரௌண்டிங்ல நமக்கு கிடையாது, மக்கா குறைஷிகள் இருந்தும் கிடையாது. அதனால நம்ம வெளியே போய் போர்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கிறேன். எல்லா மன்னர்களுக்கும் ரசூலா லெட்டர் போறாங்க. இப்பதான் வெளியே தாவா செய்றாங்க. இப்போ நம்ம எப்பயுமே இதுவும் நமக்கு ஒரு படிப்பின, முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த உம்மத்தை தான். இதை சரி பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போய் தாவா செய்யணும். அப்போ இதே தான் அலி ரலியல்லாஹு அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹு காலத்தில் வெளியே எந்த ஒரு தாக்குதலும் எடுக்கல. என்ன ஆச்சு, உள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பை முதல்ல சீர் பண்ணணும். அதை பண்ணால் தான் வெளியே போய் நீங்கள் வேலை செய்யும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ இந்த கட்டமைப்பை சீர் பண்ணுற இந்த ஒரு படிப்பினையும் இந்த இவ்வளோ நாள் அதுக்கு டைம் எடுக்குது. மீதி 3 வருஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வெளியே இருக்கிற ஆட்களை அடிக்கிறேன். மீதி அந்த 17 அதாவது 20 வருஷம் இவங்களுக்கு பின்னாடியே டைம் செலவாகுது. அதாவது மக்கா குறைஷிகளை அடக்கிறதுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்க்கு 20 வருஷம் டைம் எடுத்துது. மீதி வெளியாட்களை சமாளிக்கிறதுக்கு வெறும் 3 வருஷம் தான். அப்போ அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போடுறோன்னு சாதாரணமாக நினச்சக்கூடாது, சும்மா லெட்டர் போடுறது தானே, அது லெட்டர் போடணும். இது ஏன் முன்னாடியே போடல, ஏன்னா லெட்டர் போட்டால் பதில் மட்டும் வராது, போருக்கு அறிவிப்பு வரும். லெட்டர் போட்டின்னா ஒரு மன்னருக்கு நீ மிரட்டி லெட்டர் போட்டின்னா திரும்பி வெறும் லெட்டர் வராது, ரெடி ஆகிக்கோ பாவா அப்படின்னு லெட்டர் வரும். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் வெளியே லெட்டரே போடல. 17 வருஷம் அதாவது மக்கா மதீனாவுக்கு கூட 7 வருஷம் லெட்டர் போடல. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் கலைஞர் லெட்டர் போடுவார்ல, அந்த மாதிரி லெட்டர் கிடையாது. இது முக்கியமாக அதாவது லெட்டர் போட்டால் என்ன ரியாக்ஷன் வருங்கிறது தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் ஹபஷாவுக்கு, அதாவது நஜ்ஜாசி மன்னர் இருக்கார்ல, அவருக்கு இப்போ தான் லெட்டர் போடுறேன். அவர் நினச்சிருந்தாருன்னா முதல்ல அந்த சப்போர்ட்டு கிடச்சிருக்கும். ஏன்னா அவர் ரசூலுல்லாஹ்க்கு ஃபேவராக தான் நடந்துக்கிறார். ஆனால் அப்போ ரசூலுல்லாஹ் இப்போ தான் ஒரு லெட்டர் போடுறாரு. நஜ்ஜாசி மன்னருக்கு லெட்டர் போடுறாரு, அடுத்தது எகிப்துக்கு லெட்டர் போடுறாரு. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்ரா யாரு, பாரசீகம், அதாவது ஜுல்கர்னைனுடைய அந்த ஊர், பாரசீகத்தை லெட்டர் போடுறார். சூப்பர் பவர்லாம் ஒரு சூப்பர் பவருக்கு லெட்டர் போடுறாரு. லெட்டர் போட்டோன்னு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்மகிட்ட ஒரு இது இருக்குது. ரசூலுல்லாஹ் படிப்படியாக நபி ஆனாங்க. அப்பாயின்மெண்ட் அவர் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே உலக நபி தான் அவர். அப்போ வேலை எப்படி செய்யணுங்கிற அந்த டைமிங் தான் அல்லாஹ் நேரம் கழிச்சு சொல்கிறான். ஒரு 10 வருஷம் அல்லாஹ் மக்காவை மட்டும் பாரு அப்படின்ட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் தாவா மக்காவுக்கு மட்டும்தான் பண்ணி டயர்டானதுக்கப்புறம் தாயிஃபில் அல்லாஹ் சொல்கிறான், மக்காவுக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்கும் போய் நீ தாவா செய்யுங்கிறான். சொன்ன உடனே முதல்ல தாயிஃபுக்கு ஓடுறாங்க. தாயிஃபுக்கு போகிறாங்க, மதீனாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த பக்கம் யமனில் ட்ரை பண்ணுறாங்க, எங்கெங்கே ட்ரை பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கா வெற்றி இந்த டைமில் தான் மொத்த உலகத்துக்கு போய் சொல்லுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தான் அந்த ஆர்டர்ஸ் கொடுக்குறான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டர் கொடுக்குறான். முதல்ல இவங்களை கவனி, அடுத்தது அவங்களுக்கு அடி, அதுக்கப்புறம் நீ ஊருக்கே அடி அப்படின்ட்டு. அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் இன்னும் இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்குது. ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி முடிச்சுட்டு போயிட்டாங்க. மீதி வேலை பெண்டிங் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக அது நிறைவேறும். இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு புரிஞ்சுக்கணும்.